நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இருக்கிறவங்க எல்லாம் கிராமத்து சைடு போனாங்கன்னா அடடா இது எவ்வளவு பசுமையா இருக்குன்னு பார்த்து ஆச்சரியப்படுறாங்கங்க. ஆனா சிட்டியை கிரீனா ஆக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு. இதுக்கு டெரஸ் கார்டனிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதோட டிப்ஸை தான் நம்ம பூவாளி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழ் சேனல்லேருந்து பூவாளி நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் மறுபடியும் வரவேற்கிறேன். இயற்கை விவசாயத்தில் தோட்டத்தோட இடுபொருட்களில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் முக்கியமான இடுபொருள் பார்த்திங்க அப்படின்னா மண்புழு உரம். மண்புழு உரம் நம்ம தயாரிக்கிறது முழுக்க முழுக்க நாட்டு மாட்டு சாணியிலேருந்து தயாரிக்கிறோம். நம்ம ஏன்னா நாட்டு மாட்டு சாணி தான் இயற்கையிலேயே எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு பொருள். நாளடைவில் நம்ம நாட்டு மாடுகளையும் மறந்துட்டு இன்றைக்கி ஜெர்சி ஹெச்எஃப்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்ரிட் பசுமாட்டு உபயோகத்தில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி நாட்டு மாட்டோட திமில், நாட்டு மாட்டோட கொம்பு தான் இயற்கையிலேருந்து வர்ற காஸ்மிக் ரேஸை உறிஞ்சி அது மூலமாக அதோட உடம்பில் உள்ள இரத்த நாளங்கள் மூலமாக சாணியிலையும் கோமியத்துலேயும் அந்த நமக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் எல்லாத்தையுமே இயற்கையில் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் நாட்டு மாட்டு சாணியிலேருந்து வர்ற அந்த சத்துக்கள் அழியாமல் அதை அப்படியே பாதுகாத்து அது மூலமாக இயற்கையில் கிடைக்கிற ஒரு 5-6 இலைத்தழைகள் எல்லாம் போட்டு அந்த நாட்டு மாட்டு சாணியில் மக்க வச்சு மக்கின அந்த ஒரு கம்போஸ்டர் தான் நம்ம வந்து மண்புழுங்களுக்கு உணவாக கொடுக்குறோம். அந்த உணவை மண்புழுங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதோட கழிவைத்தான் நம்ம வந்துட்டு மண்புழு உரமாக எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து மண்புழு உரத்தில் என்னென்ன மூலிகைகள் போடுறோன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இதில் வந்து ஒரு 5 வகையான மூலிகை இருக்குது. தும்பச்செடி, துளசி செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு புங்க இலை, நொச்சி இலை, வேப்ப இலை. இந்த 5 இலைகளுமே பார்த்திங்க அப்படின்னா பூச்சிகள் அதிக தாக்காத இலைகள் இது எல்லாமே. அது அதே மாதிரி இந்த 5 இலைகளில் உள்ள சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நல்ல உரமாகவும் இருக்கும், பூச்சி விரட்டியாகவும் இருக்கும். அதெல்லாமே இதெல்லாம் அதில் சேர்க்குறோம். நம்ம அதை எல்லா மூலிகையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக எடுத்து பொடியாக நறுக்கிட்டு அந்த பொடியாக நறுக்கினதை தான் வந்து நம்ம அந்த நாட்டு மாட்டு சாணியில் போட்டு 15 நாள் வந்து நம்ம அதை மிதிக்கிறோம். நம்ம அதை 15 நாள் மிதிக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியும் இந்த கோமியும் இந்த இலத்தழெல்லாம் போட்டு மிதிக்கும் பொழுது அந்த ப்ராசஸில் நல்லா வந்து அது மக்கி ஒரு கம்போஸ்டாக ரெடி ஆகிடும். அது இந்த இலைங்களும் மக்கிடும், சாணியும் பார்த்திங்கன்னா எல்லா மீத்தனும் மிதிக்க அந்த மீத்தனெல்லாம் ரெடியாக வெளியில் போய்டும். அது அந்த சாணிக்கு உண்டான வாசனையும் இருக்காது, அந்த சாணியோட ஹீட்டும் இருக்காது. அது நம்ம எடுத்து போடும்போது நல்லா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது அதே மாதிரி இந்த இலைங்களும் ஓரளவு மக்கி இருக்கும். அது இந்த மக்கின இந்த சாணியை தான் நம்ம எடுத்து தொட்டியில் நம்ம போடுறோம். நம்ம அது தொட்டியில் போட்டதுக்கு அப்புறமா அங்கேருந்து ஒரு 30 நாளில் நம்ம வந்து அந்த புழுங்கெல்லாம் அந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதோட கழிவுகளை நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம் 30 நாளைக்கு அப்புறமா. டோட்டலாக இங்கே ஒரு 15 நாள், அங்கே ஒரு 30 நாள் ஒரு பேட்ச் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 45 டேஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. நமக்கு அதுதான் நம்ம எடுக்கணும். நம்ம அதை 40 நாள் கழிச்சு நம்ம எடுக்கும்பொழுது அந்த மேலே இருக்கிற மண்புழு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட்டு ஒரு கழிவு வந்து மேலே தான் கொண்டு வந்து போடும். கழிவு வந்து கீழே போடாது. அது மேலே கொண்டு வந்து போடும்பொழுது நம்ம கலெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நமக்கு. அது அப்படி தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அதை கலெக்ட் பண்ணுறதை எடுத்து என்ன பண்ணுறோம்னா தனியாக ஜலிச்சதை வந்து தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம்ம அது 40 to 60 days ஆகும். ஏன்னா மண்புழு உற்பத்தி கம்மியாக இருக்கும். அப்போ அது இந்த உற்பத்தியை அதிகப்படுத்த என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா வெல்லமும் மோரும் ஒரு ப்ரொபோஷனாக கலந்துட்டு அந்த வெள்ளம் மோரை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மண்புழு படுக்காமல் தெளித்தோம் அப்படின்னா அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டுக்கும் மோரோட வாசனைக்காகவும் இந்த மண்புழுக்கள் உற்பத்தி வந்து அதிகமாகிடும். அது வின்டர் சமயத்தில் கிடைக்கிற அந்த கம்மியான ரெப்ரொடக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக நம்ம ஊக்கப்படுத்தி அதை அப்பவும் அதே 40 நாள் எடுக்கிறது நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து முழுக்க வந்து மண்புழு உற்பத்தியும் அதிகம் பண்ணணும், அதோட அந்த ப்ராசஸ் டைமையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். நம்ம அதை இதுதான் வந்துட்டு ஓவரால் ப்ராசஸ். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்தியா முழுக்க மோர் தென் ஒரு 50 to 60% வந்துட்டு நாட்டு மாடுகள் இப்போதைக்கு நமக்கு இறந்துட்டோம். நம்ம மிக குறைஞ்ச வகைங்க தான் நமக்கு நாட்டு மாடு இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வந்துட்டு சில வகையை தான் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். நம்ம மிச்சம் இருக்கிற வகையெல்லாம் ஓரளவுக்கு பஞ்சாபில், ராஜஸ்தானில், யூபி, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி வகைகளாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா காங்கேயம் ரொம்ப பாப்புலரான நாட்டு மாடு, உப்பலாஞ்சேரி இதுவும் நல்ல பாப்புலர் நாட்டு மாடு. இது இல்லாமல் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள நாட்டு மாடுகள் தனியாகவே இருக்குது. காஞ்சிபுரத்துக்கோ வேலூருக்கோ உள்ளூர் நாட்டு மாடுகள் உள்ளூர் வெரைட்டி தனியாக வச்சுருக்கோம். நம்ம அதை ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஓங்கோல் ரொம்ப நல்ல பாப்புலரான நாட்டு மாடுகள். நார்த்தில் பஞ்சாபில் ஷாஹிவால், தார்பார்கர், கிர் இதெல்லாம் வந்து சிந்தி இதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான நாட்டு மாடுகள். இதுவும் நார்த் சைட்லேருந்து வர நாட்டு மாடுகள். இந்த நாட்டு மாடுகளுக்கு தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட திமிழும் அதோட கழுத்து சதயம் தான். இதை வந்து சாதாரணமாக நீங்கள் ஜெர்சி மாட்டிலையோ இல்லை ஹெச்எஃப் பிரீட்லையோ பார்க்க முடியாது. அந்த திமிழும் அந்த கொம்பும் தான்
காஸ்மிக் ரேஸில் இருக்கிற அந்த இயற்கையான சத்துக்கள்லாம் உறிஞ்சி அது மூலமாக அது உடம்புல இருக்கிற ரத்த நாளங்கள் மூலமாக அது உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த சத்துக்கள் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு இப்போ அமைஞ்சிருக்காது. ஹெச்எஃப் ப்ரீடில் இதெல்லாம் இருக்காது. ஏன்னா ஹெச்எஃப் ப்ரீட் பார்த்திங்க அப்படின்னா மாடே வித்தியாசமாக இருக்கும். அந்த மாடோட பர்பஸே பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் பால் கறக்க வைக்க வேண்டிய ஒரு முறைகளாக இருக்குமே தவிர அதோட சாணியோ கோமியமோ எந்த விதத்துலையும் நமக்கு வந்துட்டு பயன்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே அதுக்கு பயன்படுத்தினாலும் அதுக்குண்டான எந்த வேல்யூமே சாணிலையும் கோமியிலும் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு நாட்டு மாட்டு சாணி, நாட்டு மாட்டு கோமியம், நாட்டு மாட்டு பால் இதுதான் நம்ம சாப்பிடணுமே தவிர எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு வந்து ஹெச்எஃப்ஓ ஜெர்சி மாடோ நமக்கு பயன் தரவே தராது எந்த விதத்துலையுமே சரி. அது மூலமாக அதிகமான நமக்கு வந்துட்டு நோய்களும் பக்கவிளைவுகளும் ஏற்படுமே தவிர அதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது நமக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த மண்புழு உரம் பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்புழு உரம் வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் முழுக்க நாட்டு மாட்டு சாணியையும் இயற்கை மூலிகளையும் வச்சு பண்ணுற ஒரு பண்ணை இது. இந்த பண்ணையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 500 மெட்ரிக் டன் மண்புழு உரம் நம்ம தயார் பண்ணுறோங்க. அதை இந்த மண்புழு உரத்தை முழுக்க விவசாயிகளுக்கு தனிப்பட்ட முறையில் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர யாருக்குமே வந்து மொத்தமாகவோ ஒரு இடைத்தரகர்களுக்கு தரது கிடையாது. நம்ம அதை நம்ம ஒரு பாலிசியாக வச்சுருக்கோம். நம்ம அதை முழுக்க இதோட உபயோகம் எல்லாமே வந்து தனிப்பட்ட விவசாயிகளுக்கும் தனிப்பட்ட மாடி தோட்டங்கள் தான் போகணும்னு நினைக்கிறோமே தவிர முழுக்க வந்து ஒரு 50 டன்னோ 100 டன்னோ மொத்தமாக எடுத்து ஒரு ஹோல்சேல் வியாபாரம் கொடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளோட உற்பத்தி என்ன திறன் இருக்குதோ அதை தகுந்த அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிருக்கோம். நம்ம அதை இங்கே உற்பத்தி பண்ணுற எல்லா மண்புழு உரமுமே சிறிய அளவில் கன்சியூமர் பேக்கில் 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி பேக்கில் மாடி தோட்டங்களுக்கு நம்ம முழுக்க நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம அதை இது உபயோகம் பண்ணுற நிறைய உபயோகப்பாளர்கள் மாடி தோட்டங்களில் நம்ம விரும்பி மறுபடியும் திரும்பி வாங்குறாங்க. வந்து அதை காரணம் கேட்டிங்க அப்படின்னா அதோட நல்ல வேல்யூ. இன்னொன்று பார்த்திங்கன்னா பியூரான ஒரு வெர்மி கம்போஸ்ட் அது நம்ம கொடுக்குறோம். நம்ம எங்கேயாவது அதோட வெர்மி பண்ணுற முறையும் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமானது. அதோட பேஸ் நாட்டு மாட்டிலேருந்து வர்றதுனால இத்தனை மூலிகை போடுறதுனால இயற்கையாகவே இந்த மண்புழு உரத்துக்கு நல்ல சத்தும் நல்ல வலிமையும் இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு.